ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நேற்று ஆதித்யா ஸ்கூலில் விட்டு வந்துட்டு மீஷோவில் வந்து ஒரு ப்ராடக்ட் வந்து ஆர்டர் போட்டிருந்தேன். இது வந்து ஒரு டோர் ஸ்டாப்பர், பேக் ஆஃப் வந்து 4 வரும். இதை வந்து இந்த மாதிரி டோர் கடியில் சின்னதாக ஒரு கேப் இருக்குல்லையா, அதுக்கு வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இது வெளியே நமக்கு வந்து வெளிச்சம் இல்லை வந்து ஏசியில் வர காற்று இல்லைனா வந்து ஒரு பூச்சி எதுவுமே வந்து போகாமல் இருக்கும் இதை யூஸ் பண்ணும்போது. அடியில் நம்ம துணி ஏதாவது வைப்போம் இல்லையா, அதுக்கு வந்து இந்த மாதிரி நீட்டாக வந்து இதை வந்து வச்சுட்டு போயிடலாம். இது வந்து ரொம்ப ரீசனபிள் ப்ரைஸ் தான். நம்ம சைஸுக்கு ஏற்ற மாதிரி வந்து அல்டர் பண்ணிக்கலாம். இதையும் இன்னொரு வந்து பாத்ரூம் டோர் வந்து குட்டியாக இருக்கும், அதுக்கும் வந்து நான் வந்து இதை வச்சு யூஸ் பண்ணிக்கிறேன். இட்லி தான் ரெடி பண்ண போகிறேன். முதல் இந்த பாத்திரம் தான் வந்து யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தேன். இப்போ இந்த ஸ்டீல் பாத்திரம் புதுசாக இப்போ மேலேருந்து எடுத்து வச்சிருக்கேன். இதான் வந்து அம்மா எனக்கு கல்யாண டயத்தில் கொடுத்தது. சரி, அதை யூஸ் பண்ணவே இல்லை, இதுவும் ஒரு மாதிரி ஆயிடுச்சுன்னு சொல்லி அதான் வந்து எடுத்து வச்சிருக்கேன். மாவு வந்து நல்லா புளிச்சு வந்திருந்தது. மொத்தமாக வந்து ஒரு 10 இட்லி வர மாதிரி இருந்தது. புதுசாக யூஸ் பண்ணுறதுனால ரொம்ப ஆர்வமாக வந்து பண்ணிக்கிட்டு இருந்தேன். எப்பயுமே சரி, இட்லி மாவுக்கு வந்து நான் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ரேஷன் ரைஸ் யூஸ் பண்ணி தான் வந்து ஆட்டுவேன். இட்லியும் சரி தோசையும் சாஃப்டாக தான் வரும். இப்போ வரைக்கும் ரேஷியோ வேணுன்றவங்க கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க, ஷேர் பண்ணுறேன். இட்லி ரெடி பண்ணி ஹாட் பாக்ஸில் வந்து போட்டாச்சு. சைடிஷாக வந்து நிலக்கடலை பருப்பில் வந்து சட்னி தான் வந்து ரெடி பண்ணியிருந்தேன். எக்ஸ்ட்ராவாக வந்து இட்லி பொடி வச்சு சூப்பராக வந்து சாப்பிட்டாச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுங்க. நாளைக்கு வீடியோவில் பார்க்கலாம்.